ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வடகறி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது 1 ஹவர் ஊறிட்டு அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் மொத்தம் போட்டுட்டு ஒரு 4 சாம்பார் வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவைன்றவங்க சோம்பு கூட போடலாம், போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் காய விட்டோங்க. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பொரித்து எடுத்துக்கலாங்க. அதாவது பொரித்து எடுக்கிறது இல்லை, இது உள்ளே வெந்தால் போதும், ரொம்ப பொரிய தேவையில்லை. அந்த மாதிரி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்து நம்ம இதை எடுத்து மொத்தம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதியமாக வேகிற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது உதிரி உதிரி ஆக்கிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வர டைமில் நம்ம ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் மீடியம் சைஸு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. அந்த 3 வெங்காயத்தையும் நல்லா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி வர டைமில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போடுறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போடுறேன். சின்ன தக்காளி 2 தக்காளி தாங்க போடுறேன். அதையும் நல்லா உப்பு போட்டு வதக்கிடலாங்க. உப்பு போட்டு வதக்கும்போது அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. அதுக்காக தான் உப்பு போடுறோம். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா மூடி வச்சு வதக்குங்க. அப்போ தான் அந்த தக்காளியெல்லாம் உடஞ்சி நல்லா சாஃப்டாகி வரும். இப்போது இந்த தக்காளியெல்லாம் உடஞ்சி சாஃப்டாகி வந்திருக்குது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க நல்லா. இப்போ இந்த பொரிச்சு வச்சுருக்கிற நம்ம கையில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொரிச்சு வச்சு இதெல்லாம் மொத்தம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. நல்ல கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வருங்க. இது வந்து அந்த மாதிரி தாங்க அந்த வடகறி சாப்பிடணும். அப்போ தாங்க டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டங்க. கொதி வந்துட்ட பிறகு நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு வடகறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், செமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் இது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுமாய் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Thank you for watching.